வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நூலரும்புகள் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களையும், நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர்கள் அவர்களையும், மேலும் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என்று இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக நூல் அரும்புகள் இனிதே துவங்க இருக்கிறது. முதலில் இந்நிகழ்வில் பங்கு பெற பாலசுப்ரமணியன் அவரை அன்போடு அழைக்கிறோம். Good morning everyone. My name is Balasubramanian. I am going to talk about a book which is written by Ruskin Bond. Ruskin Bond is an Indian author. The book is about a cricket game. It also has funny, humorous and tense scenes. It contains colorful pictures which attracted me to choose this book. Now let me introduce the characters. The characters are Ranji and his friends, namely Prem, Mani and Nathu. The most important character is the one who has the long snout and lives in the river. You could have guessed it what by now? Yes, of course, it's a huge crocodile named Naku and respectfully called as Nakuji. The title is The Cricket for the Crocodile. Now let me tell you the plot of the story. Ranji and his teammates came to the ground for practice, which is located near the river where Naku lives. Ranji played very well. Suddenly, Ranji hit the ball into the river. Few boys jumped inside the river in search of ball, but they couldn't find. So they decided to end their practice session. The time passed and the match day arrived. On the match day, Ranji and his teammates came to the ground and saw Naku lying on their pitch. Suddenly, Prem threw the ball on Naku. In spite of that, Naku ate the ball. The leather tasted good. After that, Naku moved into the river. They were happy and the match was started. First, it was bank manager's turn from Ranji's team. On the match, their parents were also involved. Bank manager played and got out. He got tired and slept in a cot which is under the tree. Suddenly, Naku crept under the cot. I won't reveal the twists and turns of the story from this. I would encourage you to read the book. The story says the strongest bonding among the boys and handling unexpected situations. It also made us to think whether children can play near river or not. I really enjoyed reading this book. Thank you. அருமையாக கதை சொல்லிய பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அக்ஷயா. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் இப்போ என்னோட பெயர் ராக்ஷியா. நான் ஆர்சி நடுநிலை பள்ளியில் படிக்கின்றேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட தலைப்பு அணிலின் துணைச்சல். இதை எழுதியவர் உதயசங்கர். நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஒரு காட்டில் ஒரு பெரிய புளிய மரம் இருந்துச்சான். அந்த பெரிய புளிய மரத்துக்குள்ளே அம்மா அணிலும் 2 குட்டிகளும் வாழ்ந்து வந்தாங்களாம். அம்மா அணில் அவங்களுக்கு சிறுதானியங்களை சவைத்து கூழாக்கி அவங்களுக்கு ஊட்டி விட்டாங்களாம். அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். சாம்பல் நிறத்தில் 3 விரிசல் வேற விட்டுருக்குமா. அவங்க கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அந்த 2 அணிலில் அன்னைக்காரே ரொம்ப குறும்பு. வேற கிளைக்கு தாவி கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு மறுபடியும் பொந்துக்குள்ளேயே ஓடிடுவானா. ஆனால் அவன் தம்பிக்காரே பயந்தாங்கொழி கூட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டானா. காய்ந்த குச்சிக்கல் விழுந்தாலே பயந்து நடுங்குவானா.
அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், நம்ம எப்பயுமே பயப்படக்கூடாது, நம்ம பயந்தா நம்ம மூளை வேலை செய்யாது, எப்பயுமே நம்மளுக்கு தைரியமும் துணிச்சலும் வேண்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அம்மா அணில் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் தம்பி அணில் பயப்படாமல் இருக்குமா. அம்மா அணில் இறை தேட போயிட்டாங்கன்னா தம்பி அணில் பயந்து நடுங்குமா. அப்போ அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அம்மா இறை தேட போயிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் இறை தேட போன அம்மா அப்போ வந்து ஒரு புளிய மரத்துக்கு கீழே ஒரு பொந்து இருந்திருக்கு. அந்த பொந்துக்குள்ளே ஒரு பாம்பு இருந்திருக்கு. அந்த பாம்பு வந்து இது பறவைகள் குஞ்சுகளை சாப்பிடுமா, எலி தவளை இதெல்லாம் சாப்பிடுமா. அன்னைக்குன்னு பார்த்து அதுக்கு இறையே கிடைக்கலையா. அப்போ அந்த புளிய மரத்துக்கு மேலே ஏறிச்சான். நாக்கை வச்சு நகர்ந்து கொண்டே ஏறிச்சான். அன்னைக்கு அறை எட்டி பார்த்தானா, என்னடா என்னமோ சத்தம் கேட்குதுன்னு. அப்போ பாம்பு நாக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தம்பிகிட்ட சொன்னானா அதை, தம்பி இங்கேருந்து தப்பிச்சிரு தம்பி, ஓடிரு தம்பி ஓடிரு, இங்கே ஆபத்து இருக்குது தம்பி, ஓடிரு தம்பி ஓடிரு அப்படின்னு சொன்னானா. அப்போ அவன் தம்பி கரையை வேற கிளைக்கு தாவிட்டு அந்த தம்பி அணிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அதுக்கப்புறமா அவன் வந்து வேற கிளைக்கு தாவிட்டான். அதுக்கப்புறமா அவங்க அம்மா சவுண்டு கேட்டுச்சு, என்னடா டே குதி தம்பி, பாம்பு பக்கத்தில் வந்துருச்சு, குதி தம்பி குதி அப்படின்னு அம்மா சவுண்டு கேட்ட உடனே அவனும் அந்த பாம்பு தலையை தாண்டி குதிச்சிட்டானா. அப்போ அவனுக்கு அவங்க அம்மா 2 பாராட்டுனாங்களாம். இதில் பாராட்டி மகிழ்ச்சி அடைந்தாங்களாம். இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது, நம்ம எப்பயுமே பயப்படக்கூடாது, பயந்தா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது, நம்ம மூளையும் வேலை செய்யாது. நன்றி. மழலை மொழியில் மகிழ்வித்த அக்ஷயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அனுஷ்யா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அனுஷ்யா. நான் எடுத்துக்கொண்ட புக்கு பேர் என்ன, படிக்க அனுப்புங்க. இந்த படிக்க அனுப்புங்க புக்கில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க பேர் ஆனந்தி. அந்த ஆனந்தி டீச்சர் ரொம்ப ஜாலியாக பாடுவாங்க, பேசுவாங்க, நல்லா விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபோனை எடுத்து ஒரு நாள் வந்து இந்த ஒரு படத்தை எடுத்து காட்டுறாங்க. இந்த படத்தில் இருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டப்ப எல்லோரும் சேர்ந்து சொன்னாங்க, நேரு மாமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேரு மாமா பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு படத்தை எடுத்து காட்டினாங்க. அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒரு படத்தை எடுத்து காட்டும்போது எல்லோரும் என்னது அப்படின்னு கேட்டாங்க டீச்சர். அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, இது எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இருந்துச்சு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னிச்சு. அந்த பிள்ளை பேர் வந்து ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமாவுக்கு அவங்கள தெரியும். அவங்க பேர் என்ன கேட்டப்போ ரோஹியா பேகம் அப்படின்னு சொன்னான். அவங்க பேர் வந்து ரோஹியா பேகம் சொன்னப்போ இவங்களை பற்றி எனக்கு தெரியும், எங்கள் அம்மா பேர் ரோஹியா பேகம் தான், இது எங்கள் தாத்தா தான் வச்சாங்க அப்படின்னு சொன்னான். எதுக்கு இந்த பேரை எங்கள் அம்மாவுக்கு வச்சிங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க தாத்தா சொன்னார், இவங்க வந்து ஒரு எழுத்தாளர், இவங்க வங்காளத்தை சேர்ந்தவங்க, இவங்கள பற்றி நான் நிறையா புத்தகங்களில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. டீச்சர் வந்து வெரி குட், எல்லோரும் கைத்தட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து இதை பற்றி நீ தெரிஞ்சுட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி டீச்சர் சொன்னாங்க. அந்த பிளேஸ் சொல்லுச்சு, இவங்க வந்து ஒரு வங்காள எழுத்தாளர். இவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறையா விஷயங்கள். முஸ்லீம் பெண்கள் படிக்க முன்னாடிலாம் முஸ்லீம் பெண்கள் உருது மட்டும் தான் கற்றுட்டு இருந்தாங்க. இங்கிலீஷ் படித்த முதல் பெண் ரோஹியா பேகம் தான். இவங்க வந்து நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒரு நீதிபதிக்கு இவங்களை கட்டி வச்சாங்க. அந்த நீதிபதி ரொம்ப நல்லவர், நிறையா விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ரோஹியா பேகத்துக்கு வந்து நிறையா படிக்கணும், நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. பெண்ணுரிமைக்காக எழுதுனாங்க. திடீர்னு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. அவங்க பேரில் உள்ள சொத்துக்கள்லாம் ரோஹியா பேகம் விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து செஹாவத் பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் பிள்ளைங்க படித்தே ஆகணும், அதுக்காக கட்டின பள்ளி தான் அந்த செஹாவத் பள்ளி. இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது பொம்பளை பிள்ளைங்களை படிக்க அனுப்புங்க சொல்லி வீடு வீடாக போய் கேட்டிருக்காங்க. 5 பேர் மட்டும் தான் வந்தாங்க. அந்த படிக்கிறதுக்காண்டி 5 பேர் மட்டும் வந்திருக்காங்க. இது மட்டும் பத்தாது, நம்மளுக்கு இன்னும் நிறையா பிள்ளைங்க வேணும் அப்படி சொல்லி மறுபடியும் வீதியாக போய் பிள்ளைங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடாக போய் கேட்டிருக்காங்க. இது
அந்த பள்ளியை மூட சொல்லி ஒரே சண்டை. எதுக்கு இந்த பள்ளி பெண்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டு இந்த பள்ளியை மூட சொல்லி ஒரே சண்டை. பெண்களுக்கு படிப்பு தான் ரொம்ப பெருசு. இதை 150 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அமெரிக்கா பத்திரிக்கையில் ஒரு செய்தி வருது, என்னென்னா இந்தியாவில் பெண்கள் நிலைமை மோசம், சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க, அடிமையாக நடத்துகிறாங்க, படிக்க வேண்டிய வயசில் படிக்க அனுப்பலை. இதெல்லாம் கேட்ட தலைவர்கள் கோவமானாங்க. தலைவர்கள் எழுதுகிறாங்க, எதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு எதுக்கு கெட்ட விஷயம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தலைவர்கள் எழுதுகிறாங்க. அதுக்கு ரோஹியா பேகம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இங்கே இருக்க பெண்கள் நிலைமையை தானே நான் எழுதியிருக்கேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தலைவர்கள் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு கண் பார்வை சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணுங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நல்லா வயிறு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா டாக்டரு? அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்போது நம்ம நல்ல விஷயம், ஆணையும் பெண்ணையும் மனிதன் இது இயற்கை படைச்சது, ஏறத்தாழ்விட்டு மனிதன் உருவாக்கணும். பெண் உரிமைக்காக போராடிய இஸ்லாமிய பெண் ரோஹியா பேகம். இவங்க தினம் கொல்கத்தாவில் இன்னும் அவங்க பிறந்தநாளை கொண்டாடிட்டு வராங்க. இவங்க பிறந்தநாள் டிசம்பர் 9 இதுலேருந்து அதுக்கப்புறம் இதை ஃபாத்திமா சொல்கிறான் அவங்க தாத்தா கேட்டு. அதுக்கப்புறம் டீச்சர் கேட்காங்க, இந்த மாதிரி நூலகத்துக்குலாம் நீ போயிருக்கியா அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. ஆமாம் டீச்சர், நான் போயிருக்கேன். எங்கள் ஊரில் உள்ள எங்கள் பக்கத்து ஊரில் ஒரு நூலகம் இருக்குது, ஊர் நூலகம் இருக்குது, அங்கே நான் போய் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நீ ஊர் நூலகத்துலாம் போவியா அப்படின்னு நான் டீச்சர் கேட்கும்போது, ஆமாம் டீச்சர் நான் போவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கள் தாத்தா கூட அந்த ஊர் நூலகத்தை போய் படிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னான், கொல்கத்தாவில் இன்னும் ரோஹியா பேகம் கட்டிய பள்ளிக்கூடம் இன்னும் கொல்கத்தாவில் இருக்குது. அதுக்கப்புறம் ரோஹியா பேகம் சொல்கிறாங்க, ரோஹியா பேகம் ஒரு எழுத்தாளர் ஆவார். இவங்க பிறந்தநாள் 9/12/1980 பிறந்திருக்காங்க. இவங்க அறிவியல் புனர்கதைகளில் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளை வளர்க்குறதுக்கு அம்மாவுக்கு கல்வியும் அறிவும் எவ்வளோ முக்கியமோ அது அக்குழந்தையின், ஏனென்றால் அவள்தான் அக்குழந்தையின் முதல் ஆசிரியர். ஆண்களுக்கு கல்வி கற்கிறது எவ்வளோ உரிமை உண்டோ அதே அளவு பெண்கள் கல்விக்கு அவ்வளோ உரிமை உண்டு. ஆண்களின் சம்பளத்தை நம்பியே பெண்கள் வாழக்கூடாது. அதை அவங்களுக்கு வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வர எதிரான பிரச்சனைகளை அவங்க பொறுத்து போகணும். இது விடுவிக்கணும்னா பெண்களும் சம்பாதிக்கணும். அதுக்காண்டி கேட்டுட்டு நன்றி கூடி விடுப்பேன். நன்றி. பெண் கல்வியின் அவசியத்தை பற்றி கதை மூலம் உணர்த்திய அனுஷியாவுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக தீக்ஷிதா. Bright and beautiful morning to all. Here I am going to share story review of Gone Grandmother by Chaturara Rayo with you all. Let's enter. Gone Grandmother is a true perspective story that explores the Gone Grandmother is a true perspective story that explores death and absence through a child's perspective. The story beautifully captures a child's curiosity and a journey to understand the concept of death. The three main key themes are self-discovery, that is, which means the child's journey is a powerful exploration of self-discovery and understanding. The second thing was emotional intelligence, which means the story promotes emotional intelligence by validating a child's feelings and
questions. Last but not least, that is death and absence. The story The story sensitively handles complex topic of death, making accessible to young readers like me. Each one has their own perspective on this book, but this book teaches me the value of acceptance of loss. Thank you for Kalanger Library for giving this opportunity. அந்நிய மொழியில் கதை சொல்லி அசத்திய தீக்ஷாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக தீப வைஷ்ணவி. Good morning to one and all present here. I would like to review the book that names The Golden Goose. This book is a fairy tale. What is meant by fairy tale? Can anyone tell me? Fairy tale means children's stories that include magical and imaginary things. In other words, a fairy story. Let's get into the narration of this story. Once upon a time, there lived a woodcutter who was kind and generous. One day, he went to the forest and found a funny little man. He was sitting on a trunk of a tree. The funny little man asked the woodcutter that he was hungry and wanted some food. The woodcutter willingly shared his lunch. For his kindness, the funny little man gifted him something and said, "Go down and chop that tree down." And the woodcutter was puzzled. And as the funny little man said, he went to the tree and chopped down. There he found a golden goose. Its feathers was purest gold. After seeing this gift, he was to stay in a farmer's field. The farmer had 3 daughters. One of the daughters wanted that golden feather. When she touched the golden goose, her fingers struck with the golden goose. Her sisters went to help her, but also struck with her. The next day, the woodcutter went to search a new beginning of his life. He went through the forest, villages, towns. There, a priest said that to the 3 daughters that, "Why are you not ashamed that you are following a young fellow?" When he dragged the last daughter, he was also struck with them. Following, 3 farmers also struck with them who were walking in the fields. When they entered a kingdom, the kingdom was so silent that the king's daughter has no ability to smile, and she was always sad and gloomy. The king promised that whoever smiles her daughter would marry her. After hearing this message, the woodcutter went straight to the king. During this way, the princess was in her balcony. Seeing the woodcutter, his golden goose, and the followers behind him, she burst out laughter. Seeing this, the woodcutter straight went to the king and said, "Can I marry your princess?" The king was not happy that he is going to give her daughter to a woodcutter and gave a challenge. He said, "You have to bring a man who drinks my wines from my cellar." With the help of the golden goose, he found a man who was very thirsty and drank all the wines from the king's cellar. And after this, the woodcutter went straight to the king and said, "Your Majesty, I found a person who drank your wines from the cellar." The king was surprised and get another challenge. That was, "Can you bring a man who eats the large mountain of breads?" Again, with the help of the golden goose, he found a man who was very, very hungry. And when he
came to the large mountain of bread, he was so happy and ate all the breads. Before the last bite of the bread, he said, "The king's bakers are good," and gulped his last bite of the large mountain of bread. After this, again he went straight to the king and said, "Your Majesty, again I found a man who ate the large mountains of bread." The king was astonished that how can he found this man, and he gave another challenge, that was, you have to bring a ship that would sail on the land and of course in the water too. The woodcutter was dejected and went to the jungle. He was so sad he couldn't marry a princess. When the golden goose said, "Dear friend, I will help you," and with the golden goose magical powers, he brought a ship that could sail in the land, of course, in the water. They both sailed to the kingdom and present the ship before the court and said, "Your Majesty, I have created the ship that will sail in the water and the land." The king again surprised, and "Now you can marry my daughter." And in that day, the same day, they both married and lived happily ever after. This story tells us the kindness and generosity would make the biggest change in your life. And this book is 100% gives you the kindness and generosity. Thank you and have a wonderful day ahead. அருமையாக நூல் விமர்சனம் செய்த தீப வைஷ்ணவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்க நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அழைக்கிறோம். பாலசுப்ரமணியன். அடுத்ததாக அக்ஷயா. அனுஷியா. தீக்ஷிதா. தீப வைஷ்ணவி.
நமது சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்திட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலரை அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரையாற்றிட நூலகர் அவர்கள் குமார் அவர்களே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் வாராந்திர நிகழ்வான நூல் அரும்புகள் நிகழ்வினை தொடர்ந்து நமக்காக உரையாற்றிட திருமிகு என் கோமதி அம்மையார் அவர்கள் வந்துள்ளார். அவர்கள் டிஸ்கவரிங் யுவர் சூப்பர் பவர் எனும் தலைப்பில் நமக்கு உரையாற்றிட வந்திருக்கிறார். அம்மையார் அவர்களை பற்றிய சிறு அறிமுக உரையினை உங்கள் முன் டெலிவரி செய்ய வாய்ப்பு கிடைத்தமைக்கு மகிழ்கிறேன். அம்மையார் அவர்கள் பிஎஸ்சி இளங்கலை பட்டம் பயின்றுள்ளார் மற்றும் மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் பிரைமரி மற்றும் நர்சரி ஆகிய இரு கோர்ஸ்களையும் பயின்றுள்ளார். அம்மையார் அவர்கள் மனிதவள மேலாண்மை மற்றும் கணினி அறிவியல் துறையில் சிறந்த திறன் பெற்றவர். அவர்கள் கற்றலில் நிபுணத்துவமும் பெற்றவர். ஆங்கில மொழி மேம்பாடு, ஆசிரியர்களுக்கான பயிற்சி அளித்தல், ஊடாடும் வகுப்பறை நுட்பங்கள், கற்பித்தல், வாழ்க்கை திறன், ஆளுமை மேம்பாடு போன்றவற்றில் 15 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர். மேலும் பல்வேறு துறை சார்ந்த மாநாடு மற்றும் பயிற்சி அரங்குகளிலும் பங்கு பெற்றுள்ளார். அம்மையார் அவர்கள் பணி அனுபவங்கள்: ஐக்யூ இன்டர்நேஷனல் பிரைவேட் சென்னை எனும் தொழில்துறையில் 2006 முதல் 7ஆம் ஆண்டு வரை பணியாற்றியுள்ளார். அசஞ்சர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் பெங்களூருவில் 2 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். வென்சூரியா துபாய் எனும் நிறுவனத்திலும் 2012 முதல் 13 வரை பயிற்சி அளித்துள்ளார். ஃப்ரீலாண்ட் லீடு ட்ரைனர் ப்ரோக்ராம் இந்தியா எனும் இதில் 2014 முதல் 17 வரை பயிற்சி அளித்துள்ளார். லைஃப் எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் துறையில் 2017ஆம் ஆண்டு பயிற்சி அளித்துள்ளார். ஹெச்ஆர் மற்றும் டிஜிட்டல் எஜுகேஷன் ஹெட் ஆக தற்போது மகாத்மா ஸ்கூல் எனும் பள்ளியில் தற்போது வரை பயிற்சி அளித்து வந்துள்ளார். அம்மையார் அவர்கள் பல்வேறு அவார்டுகளை பெற்றுள்ளார். அவற்றில் சில: ஆடல் அரசி அவார்டு மற்றும் பெஸ்ட் ட்ரைனர் அவார்டு, டாப் டேலண்ட் அவார்டு, நியூமரோ UNO அவார்டு, சமாரிட்டன் அவார்டு, பெஸ்ட் கோச் அவார்டு மற்றும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு ஆகிய அவார்டுகளையும் பெற்றுள்ளார். அம்மையார் அவர்கள் தங்கள் முன் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். நன்றி. Good morning. That's nice. Okay. Why are we here? எதுக்கு இங்க இருக்கோம்? To awaken our superpower. That's amazing. Okay. Why are we here? Yeah, to awake our superpowers. Anything else? Yes, what is it? Thinking about it? Okay. Okay, before we start, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தனித்தனியாக உட்காரலாமா? Wait. Before that, what we'll do is, we'll quickly count. 1. இங்கே வந்துருங்க. 1 சொல்லுங்க. 2, 3, 4. சரியா? இப்போ திரும்ப 1 ஸ்டார்ட் பண்ணுங்க. 1. எல்லாம் உங்க நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். Will you remember your number? Okay. 1, 2, 4. 1, 3. Remember your number. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Now remember your number. 1, 2. Remember 2 also. Okay. 2, 3, 4. 1. Say it loud. 2,
3, 4. 1, 1. Remember 1, okay? 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. நீங்க திரும்ப 1. Okay, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2. You 1. Okay? 2, 3, 4. Any more children out there to join? Sana, you can join them. You can remove your footwear aside and come and sit. Okay, ready? So you'll be 1. So all the 1s stand up and come to this corner. All the 2s to this corner, here, this side. All the 3s there, all the 4s there. 3 அங்கே 3 அங்கே ஆமாம் இங்கே 2 இங்கே 2 இங்கே 1 இங்கே 4 அங்கே 3 அங்கே 3 all the 3s raise your hands. All the 3s raise your hand. All the 2s raise your hands. All the 1s raise your hands. All the 4s raise your hands. Okay, I want one senior student from this. Who's the senior student here? All the 1s come closer. Okay, you two are which class? Which class? Okay, 8th and 7th. You are the leaders for this group. You'll take care of all these children? Okay, all the 4s. Ningala 4 ah? Which class? Which class? 10th. You'll be the senior. Which class? You're which number? No number. Then you can join this team. Okay? Sana, you join this team. Okay? Which class are you, Kana? Which class? Okay, 7. So you two are the seniors for this team. You will take care of this team. Here, who are the seniors? This is 3. Did I ask you to join 3? Or you 3? Okay, you come here, you join there, you come here. So who are the seniors here? All the 3s come closer. Which class? Which class? Okay, so you 3 are seniors in this. You 3 will take care of this team. Will you? Happily? Okay. So which class? Okay, come closer. Come closer. Which class? No. You both will take care of all these children. Is that clear to all of you? Make them sit in rows quickly. Make them sit in rows. Whatever comes in 3, 4 lines. Quick, quick. Sit in lines. You can sit as a team also. Come closer. Okay, ready? Are we ready? Okay, all the 1s raise your hands. All the 2s raise your hands. All the 3s raise your hands. All the 4s raise your hands. Yes. 3s sit down. So leaders raise your hands. Leaders of each group. Good, good, good. Okay. So now we're going to guess who. Shall we all guess who? If you know the name of the person who is coming there, you will shout out the name. Will we do that? Before that, are you all watching? Do you know how to play Simon Says? What does Simon Says? எப்படி விளையாடுவோம்? அது guess who. அதுக்கு முன்னாடி Simon Says. How do you play the game? Simon Says? Clap அப்படிலாம் விளையாண்டுருக்கீங்களா? சரி, I'll tell you now. Gomes says clap. Clap. Gomes says clap once. One. Gomes says double clap. Gomes says triple clap. Gomes says hands up. Hands down. Out. Gomes says சொன்னாதான் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. அதான் Simon Says. ஞாபகம் இருக்கா? Simon Says பதிலாக நான் Gomes Says சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். Simon Says விளையாண்டுருக்கோமா? Simon Says jump in, Simon Says jump out. அதே தான். When I say Gomes Says, you'll do that. Is that clear? Gomes Says clap. Gomes Says double clap. Gomes Says hands up. Hands down. Out.
அதுதான் தப்பு பண்ணிட்டாங்க, அதுவும் அவுட்டு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, கோம் சைஸ் கிளாப், கோம் சைஸ் டபுள் கிளாப், கோம் சைஸ் ட்ரிபிள் கிளாப், கோம் சைஸ் ஸ்டாண்ட். Sit down. Out. இடிச்சிடாதீங்க, தள்ளி உட்காந்துக்கோங்க. ஓகே, கோம் சைஸ் ஸ்டாண்ட், கோம் சைஸ் கிளாப், கோம் சைஸ் டபுள் கிளாப், கோம் சைஸ் சிட். Very good, thank you. Okay, are we ready? Who is this? Who is this? Who is this? What? Who is this? Who are all they? Okay, one basic culture, okay? If you want to say something, you're all allowed to say something, but you'll raise your hand. When I point out to you, you will answer. Are we ready? Okay. So who are they? They are? Yes. Very good. Avengers, or they're also called as? Superheroes. They're all called? Exactly. So, why do we call them a superhero? That's the question. What you're going to do is, I'm going to give you 30 seconds time. You will discuss with your team leaders. ஏன் நம்ம அவங்கள சூப்பர் ஹீரோ சொல்கிறோன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லணும். டிஸ்கஸ் வித் யோர் டீம். Go discuss with your team. Leaders, encourage discussion. Encourage discussion and get the answers from your team. Leaders, who are the leaders for this group? Get your team to discuss. Diksha, you two become a leader. You two become a leader. All the senior girls become the leader there. No, you're not supposed to shout out like this. You will discuss, raise your hand, then we will answer. Okay? Discuss. Wait, I'll come to you. Discussion started? That group is not at all discussing. Come closer. Dikshita, discuss. You're not supposed to. Okay, superpowers, good answer. Please wait. There's a time. 10 more seconds. Go to your team and discuss. அங்க போய் பேசுங்க அவங்களோட. வெயிட் பண்ணுங்க, பேசுங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க. பேசியாச்சா? Very good. Okay, are we ready? Okay, which team is ready? Okay, எல்லா டீமுக்கும் ஒரு சான்ஸ். யார் ஆன்சர் பண்ணலாம் பார்க்கலாமா? இது வரைக்கும் பேசாதவங்களுக்கு தான் opportunity. Everybody sit down. Hakuna. What do you say when I say Hakuna? Hakuna? Exactly. Hakuna? Matata. You forgot? Lion King பார்க்கலையா? How many of you have seen Lion King? அப்புறம் Hakuna Matata மறந்துட்டோம்? Exactly. Hakuna? So that is pay attention, okay? Okay, are you ready? With an answer, stand up and tell me. They help others. Shall we give him a huge round of applause? Well done. Thank you. Sit down. Yes, here. எதனால அவங்கள நம்ம சூப்பர் பவர் சொல்றோம்? Yes, Kana. Exactly. Round of applause again. They save others. Yes. They save the world. Yes, very good. Thank you. You've already answered. We'll give chance to someone else, okay? வேற யார் ஆன்சர் பண்றா இங்க இருந்து உங்க டீம்ல? லீடர் சார் சொல்லுங்க சார், உங்க டீம்ல யாராவது பேச சொல்லி. Come on, who's going to answer? நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு சூப்பர் பவர் இருக்கா? வெரி குட். ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன புரியுது? அவங்க பறக்கிறதுனால சூப்பர் ஹீரோவா, இல்லை ஃபாஸ்ட்டாக வரதுனால சூப்பர் ஹீரோவா, இல்லை அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால சூப்பர் ஹீரோவா, சேவ் பண்ணுறதுனால? ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனாலையும் சர்வ் பண்ணுறதுனாலையும் தான் அவங்க சூப்பர் ஹீரோ. எல்லாரும் ஒத்துக்கிறோமா? ஓகே, வெரி நைஸ். ஸோ நம்ம அப்போ எப்படி சூப்பர் ஹீரோ ஆகலாம்? வெரி நைஸ். ஹெல்பிங் ஈச் அதர். ஓகே, சரி, இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
சூப்பர் ஹீரோ இல்ல சூப்பர்மேன் அப்படின்னு நினைச்சோன்னு எந்த போஸ்ட்ல இருப்பார் அவர்? எந்திரிச்சு நின்று காமிங்க பார்க்கலாம். கோம் சே ஸ்டாண்ட். ஸோ சூப்பர்மேனோட போஸ் எது? எவ்ரிபடி ஷோ மீ சூப்பர்மேன் போஸ். அது ஸ்பைடர்மேன் போஸ். சூப்பர்மேன் போஸ் எது? யூ வாண்ட் டு கோ பேக் டு த சிஸ்டம் அண்ட் see சூப்பர்மேன் போஸ். Superman pose. Everybody stand in Superman pose. Very nice. Spider-Man pose. Yay! Batman pose. Captain Marvel. Very nice. Captain America. Iron Man. Very nice. Good. Give yourselves a huge round of applause. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு நம்மளே ஒரு போஸ் ரெடி பண்ணிக்க போறோம். அவங்களுக்கு பிடிச்ச சூப்பர் பவர் போஸ். நவ யூ இமேஜின் யூ ஆர் ஆல் சூப்பர் ஹீரோஸ். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணு மூடிக்கோங்க. ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுக்குன்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கு உங்களுக்குள்ள. உங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம். இப்போ ஸ்பைடர்மேன் எப்படி அந்த படத்தில் ஒரு ட்ரெஸ் தைச்சு போட்டுப்பாரு, பேட்மேன் போட்டுப்பாரு, அந்த மாதிரி நீங்களா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் யூ கேன் ஹேவ் அ சூப்பர் ட்ரெஸ் டன். அதில் எந்த சூப்பர் போஸ்ட்டில் நிற்க போறீங்கன்னு யூ ஆர் கோயிங் டு திங்க் நவ். க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் திங்க். யோசிச்சாச்சா? ஓகே, ஆன் த சவுண்ட் ஆஃப் 1 2 3 கோ நீங்க எல்லாம் அந்த போஸ் பண்ண போறீங்க. 1 2 3 கோ. எஸ், சூப்பர், வெரி நைஸ். சரியா? எல்லாரும் பார்த்துக்கோங்க அவங்க போஸை. சரியா? கிளியர்? டன். இப்போ ஒன்ஸ் அகேன் 1 2 3 கோ. உங்க டீமுக்கு காமிங்க அந்த போஸை. டர்ன் as a circle and show it to your team. Circle, form a circle as a team. Show your pose. Very nice. 1 2 3 go. Yes, super, very nice. Good job. Okay, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா சர்க்கிளா நின்னுக்கோங்க. Circle, form a circle. Each team form a circle. Form a circle. Kana, this blue salwa, you come here, Kana. Yeah, come. இந்த டீம்ல கொஞ்சம் என்கேஜ் பண்ணுங்க. சர்க்கிள் ஆக்குங்க. Form a circle, form a circle. You be in this team, form a circle. Okay? Sir, it's okay, it's okay. அவங்களா பண்ணிக்கிட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டோம். It's okay. Let them take their time. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, with the help of your leaders, உங்க டீமுக்கு நீங்க ஒரு பேர் வைக்க போறீங்க. சரியா? அந்த டீமுக்கு ஒரு சூப்பர் பவர் போஸ் கண்டுபிடிக்க போறீங்க. என்ன கண்டுபிடிக்க போறீங்க? உங்க டீமுக்கு ஒரு போஸ், உங்க டீமுக்கு ஒரு பேர். ரெடி பண்ணலாமா? ஏதாவது ஒரு சவுண்ட் வச்சுக்கலாம். ஹூ ஹா இல்ல அந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வியர்ட் ஃபன்னியா ஒரு சவுண்ட் வச்சுக்கலாம். ரெடி பண்ணலாமா? எவ்வளோ நேரம் வேணும்? 1 minute? 2 minutes? How much time? 5 minutesலாம் ரொம்ப too much. 3 minutes. Okay, your time starts now. எதனால வைக்கலாம்? சூப்பர் பவர் நேம்னா நல்ல ஒரு ஃபன்னா, ஹலோ, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா எப்படினாலும் இருக்கலாம். Invincibles, Avengers, Unstoppable, We Are the Bros, anything அந்த மாதிரி நிறைய வைக்கலாம். The Powerpuff Girls, We Are the Boys, We Are the Future, எப்படினாலும் வைக்கலாம். சீக்கிரம். Hello. சேர்ந்துக்கோ. Stand here. Join this team, one of you. Ready? Is this team ready? Very nice. Is this team ready? Very good. Team 1 is very active. Very nice. Come on, next. Ready? Very good. Pose ready? பேர் ரெடியா? Pose and பேர் ரெண்டுமே ரெடியா? ரெடி பண்ணுங்க. அவங்களோட பேசுங்கப்பா. என்ன இருக்கு? நீங்க தான் புதுசா வெச்சுக்கோங்க. அதிலே கொஞ்சம் மாத்தி வெச்சுக்கோங்க. ரெடியா? பேர் ரெடியா? பேர் ரெடியா? போஸ் ரெடியா? ஒரு பேரு ஒரு போஸ். பாரா, வெரி குட். டீம் 3. Team 1 is ready. Team 3 is ready. Team 4 is also ready. Not yet ready. Pose alone. You're thinking. Quick. Take your time. Okay. ரொம்ப கியூட்டா இருக்கே நேம்.
ஒரு போஸும் ஒரு சவுண்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஊ ஆ ஈ ஊ. Are we ready? Are we ready? Okay. Shall we start? Okay, all of you eyes on team 1. Team 1 ready ah illa naanga ungala paak porom. Okay. So 1 2 3 go. Up. Loud and clear once again. Wow, super. Give them a huge round of applause. Dragon fire hoo-ha. Very nice. Okay, next yaar pandra? Team 3, are you ready? Team 4, are you ready? Yes. All of you now focus on team 4. 1, 2, 3, go. Woohoo, very nice. Give them a round of applause. Okay, team 3, are you ready? All of you eyes on team 3. 1, 2, 3, go. Wow, very nice. Okay, all of you eyes on team 2. Are you ready? 1, 2, 3, go. Wow, sound. Okay, very nice. Pause once again. 1, 2, 3, go. Very good. Round of applause. Okay, now you can all sit down. Appadi. Tired ஆயிடுச்சா? Okay. So நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்? நம்மளோட பவர் போஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். பவர் டீமுக்கு பேர் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கோமா? Very nice. Yeah. சரி, நம்ம இப்போ இன்னொரு क्वेश्चनக்கு யோசிக்க போறோம். எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. Close your eyes. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம லைஃப்ல இப்போ நம்ம 5 இயர்ஸோ 5 வயசோ 6 வயசோ இல்லை 10 வயசோ 20 வயசோ என்ன நாள் ஆகட்டும், பட் இது வரைக்கும் லைஃப்ல எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு யோசிங்க பார்க்கலாம். வீட்டில் ஹெல்ப் பண்ணுமா, ரோட்டில் யாராவது போகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு, இல்லை யாராவது கீழே விழுந்தவங்களுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுமா, ஸ்கூலில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுமா, டீச்சர் நோட் புக் பெருசாக கூட்டிகிட்டு போகல அது மேம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் கொடுங்க கொஞ்சம் நோட் கொண்டு போகிறேன்னு சொன்னமா, இல்லை ஏதாவது குழந்தை அசம்பிளியில் மயக் போட்டு விழுந்துட்டு அவங்களுக்கு போய் தண்ணி எடுத்து கொடுத்துருக்குமா, இல்லை கீழே விழுந்துட்டா வா இல் டேக் யூ டு த டிஸ்பென்சரி நர்ஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிருக்குமா. திங்க் ஆஃப் ஆல் தி இன்ஸ்டன்சஸ் இன் யோர் மைண்ட், கீப் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட், திங்க் ஆஃப் ஆல் தி இன்ஸ்டன்சஸ் வேர் யூ ஹவ் ஹெல்ப்ட். Close your eyes and think. ஒரு கண்ணை திறந்து ஒரு கண்ணை மூடி பார்க்கறது, குட்டி கண்ணில் திறந்து பார்க்கறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. யோசிச்சாச்சுன்னா மெதுவாக கை தூக்கி ஷோ மீ தட் யூ ஹவ் கம்ப்ளீட்டட், ஸோ எனக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ. 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 Thank you, 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 thank you. Others keep thinking. I'll give you one more minute. அவசரம் இல்லை, யோசிங்க. Thank you. கை தூக்கணுங்க கை இறக்கிக்கலாம், தூக்கிட்டு இறக்குனா போதும். I'll just see. Thank you கண்ணா. Put your hands down. Good. Thank you. 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 And thank you. கை இறக்கிக்கோங்க, நான் பார்த்துட்டேன். Thank you. பார்த்துட்டேன். Thank you. Thank you. Thank you. Thank you. Are we ready? How many of us are ready? All of us are ready. Amazing. Hands down. Okay. இப்போ நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அவங்க டீமுக்குள்ளே சொல்லிக்கிறோம். அவங்க லீடர்ஸ் இருக்காங்கல்ல, யூ மேக் ஷூர் தட் எவ்ரிபடி டிஸ்கஸஸ் தேர் ஹெல்பிங் ஸ்கில்ஸ். கம் ஆன், டர்ன் அரவுண்ட், சர்க்கிள், 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 பேக் டு யுவர் சர்க்கிள், பேக் டு யுவர் சர்க்கிள். மே ஹேவ் யுவர் ஹகுனா. Okay. May I have your eyes on me?
ஐஸ் ஆன் மீ. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டீமில் பேசுகிறோம்ல எல்லார்ட்டையும். டீம் டீம் த்ரீ லிசன். இப்போ நம்ம எல்லாம் பேசினதுக்கப்புறம் உங்கள் டீமில் யார் உங்களுக்கு ரியலி நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு தோணுதோ அவங்க 2 பேரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஒரு டீம்லேயும். பண்ணலாமா? ஓ, இந்த ஹெல்ப் தான் பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் நீங்கள் ஒரு 2 ஹெல்ப் இல்லை 3 ஹெல்ப்பை செலக்ட் பண்ண போகிறீங்க. புரியுதா? டீம் 3 புரியுதா? டீம் 4 யூ அண்டர்ஸ்டாண்ட்? குட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யூ கேன் டிஸ்கஸ். குவிக் டிஸ்கஸ். உங்கள் லீடர்ஸ்ட்டு சொல்லுங்கள் என்னென்ன ஹெல்ப்னா அவங்க சொல்லுவாங்க எது பெஸ்ட் ஹெல்ப்னு. இட் குட் பி அட் ஹோம், ஆன் த ரோட், இன் த ஹவுஸ், எவ்ரிவேர். You both listen to one group, you listen to one group. சரி, அப்போ டக்குன்னு முடியும். You listen to 4-5 children, you listen to 4-5 children, so டக்குன்னு முடியும். You listen to 3-4 children, you listen to 3-4 children, so டக்குன்னு முடிஞ்சிரும். சரியா? How much time do I have? 12:45. Okay. Are we done? முடிஞ்சா செலக்ட் பண்ணட்டுமா? இன்னும் 2 minutes வேணுமா? வேற லெவல்டா டீம் 1. எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? இங்கெல்லாம் நிறைய பேர் பேசாத மாதிரி இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்களா? ஹெல்ப் பண்ண சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டாங்களா? அப்பா பயங்கர ஃபாஸ்டா இருக்குடா உங்க டீம். Oh, we are like flash. That's amazing. All have informed. செலக்ட் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம். எல்லாரோடதும் கேட்டுட்டீங்களா? சீக்கிரம். இவங்களாம் சொல்லிட்டாங்களா? Finished? Very good. Team 3, have you finished? Select பண்ணிட்டீங்களா? யாரோட ஹெல்ப் ரொம்ப பெரிய ஹெல்ப், பயங்கரமான ஹெல்ப்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா? உங்க இதில் செலக்ட் பண்ணிட்டீங்களா? உங்க இதில் செலக்ட் பண்ணிட்டீங்களா? Did you select team 3? Team 3 செலக்ட் பண்ணிட்டீங்களா? Okay. Quick. Okay, first team 1, team 4 ஓட team leaders மட்டும் முன்னாடி வாங்க. Team leaders of team 1 and team 4 come forward. உங்க டீம்ல யாரோட ஹெல்ப் நல்லா இருந்துச்சோ அவங்களை கூப்பிடுங்க. Team 1 will start. சாரா. ஃபேஷினாவா? ஃபேஷிஹா. Adim I gave 100 people lot of food.
I gave 100 people some food in the road with my family over there. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஸ்கூலில் கிரவுண்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது அவள் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா. அப்போ வந்து நான் அவளுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து டிசம்பரிக்கு கூப்பிட்டு போனேன். I help a blind person for crossing a road. Yes. 7th. I'm Fazil from grade 7. நான் வந்து என் ஃப்ரெண்டு இது மை நேம் இஸ் அதீப். நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டு வந்து பேக் ஃப்ளிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது மண்டையில் வச்சு கீழே விழுந்தான். அது வந்து இது என்ன அவனோட பேக்லாம் இது வேனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அவனை போய் இது கூட்டிகிட்டு வந்தேன். Thank you, leaders. Thank you, participants. You can go take your places. Now, may I call Team 3 leaders? Come forward, leaders. Team 3 leaders, Team 2 leaders, come forward. Others, now it's time to watch and listen. Are we ready? Very nice. Yeah, Team 2 leaders, get up. Leader தான்டா கூப்பிட்டுருக்கேன், இருடா, இன்னும் பார்ட்டிசிபென்ட் கூப்பிடலடா. Okay, come. Okay, ready? So, who are the ones you've selected in your team? You've not selected? Okay. Quickly, get their name. You know their names, right? Get their names. You should choose the name of the children who've been selected in this activity. Seekro! Sadhana Shri Harshan. Sadhana Shri and? Harshan. Go. Samriti. So, you in my team, I selected to these children. அந்த மாதிரி சொல்லணும்ல அவங்களுக்கு அப்புறம் எப்படி ஒரு ஹாப்பியா இருக்கும். எங்க டீம்ல இவங்க ரெண்டு பேர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி சொல்லிக்கோ. சரி, okay. These two children did a very good help, so they are called. I helped in my class who was sick and she was in the stomach pain, so I went to the nurse room and got some hot water and I gave to her and she thanked me. Fourth standard. My name is Sadhana Shri. I'm studying 5th standard. I will fetch water for my ma'am and I will take her bag, lunch bags, and I helped one blind man. Very nice. Thank you. Bridget. நேமா அர்ஷன். நான் ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஐ டோன்ட் நோ, மறந்துட்டேன். Uray Anbu. In our team, we are selected Adini. Okay, so why did you select them, appreciate them and call them? Because their reasons were so good. Okay, the reasons were so good. Come on, come forward. Anyone fall down, I help to that door. Anyone fall down, I help to that one. I study in 3rd standard. My name is Sadhani. I help to anyone fall down. In classroom.
நான் வந்து ரோட்டில் எழுப்பினேன். தண்ணி கொடுத்தேன். Thank you. Shall we give a huge round of applause to everyone? Okay. So, இப்போ eyes on me. Thank you. Are we ready to listen? Keep your eyes, ears and mind open. Okay? அப்போ நம்மளுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு? ஐயோ அம்மா, feels very pleasant, very nice. Okay? How do you others feel? எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீலிங்? ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுதா? அப்போ ஹெல்ப் பண்ண ஹாப்பியாக ஃபீல் ஆகுதா? ஹெல்ப் பண்ணலன்னா ஹாப்பியாக ஃபீல் ஆகுதா? அப்போ நிறைய என்ன பண்ணணும்? இன்னும் ஹெல்ப் பண்ணணும். வெரி குட். அப்போது சூப்பர் பவர்ஸ்னா என்ன? ஹெல்ப் பண்ணுறது. அப்போ நம்மளுக்கிட்டையும் கொஞ்சம் சூப்பர் பவர் இருக்கா? இருக்கா? Do we have it? Very nice. ஸோ ஒரு சின்ன சின்ன சூப்பர் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி மட்டும் கேட்கலாமா? ரெடியா? கைண்ட்னஸ் ஒரு சூப்பர் பவர். ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹெல்ப்ஃபுல்னஸ் சூப்பர் பவர் சொன்னீங்களா? நீ சொல்றியா? ஒரு கைண்ட்னஸ்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, தெரியுமா? அப்படின்னா என்ன? அன்பா நடந்துக்கிறது. ஒரு எதார்ச்சியாக ஒரு ஸ்கூல் பாய், அவன் பேர் ஆதித்யா, இந்த மாதிரி ரோட்டில் நனைஞ்சிட்டே போகிற ரிக்ஷா அண்ணாக்கு ஒரு அம்ப்ரெல்லா கொடுக்குறான். அவர் ரொம்ப ஹாப்பியாக ஓவர்வெல்ம்டாகி ரொம்ப தேங்க்யூ அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேட்ட பக்கத்து வீட்டில் ஸ்கூல்லலாம் கலெக்ட் பண்ணி ஓல்டு அம்ப்ரெல்லாஸ்லாம் கொடுக்குறான். இதை பார்த்து அவங்க ஸ்கூலில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னும் நிறைய அம்ப்ரெல்லாஸ் கலெக்ட் பண்ணி 100 ரிக்ஷா பீப்புளுக்கு 100 அம்ப்ரெல்லாஸ் கொடுத்தாங்க. எத்தனை கொடுத்தாங்க? இது பெருசா இல்லை ஒன்றுமே இல்லையா? பிக் ஹெல்ப். அப்போ எவ்வளோ பேர் இதில் வந்து பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க? 100 பேர். அப்போ நம்ம பண்ணுற சின்ன ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் என்ன ஆகுது? மல்டிப்ளை ஆகுது. இப்போ நான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி மல்டிப்ளை ஆகி நிறைய ஆகும். அப்போ நம்ம எல்லாரும் பண்ணலாமா? எஸ். வெரி நைஸ், பியூட்டிஃபுல். ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஹர் டூ. ஸோ ரெண்டாவது சூப்பர் பவர் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னது? சத்தமா கேட்கல. வெரி நைஸ். இது ரொம்ப முக்கியமான சூப்பர் பவர். இது நம்மகிட்ட ரொம்ப கஷ்டம். கரெக்டா? எவ்வளோ நேரம் நம்ம ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கிறோம்? 2 minutes, 5 minutes. எவ்வளோ நேரம் ஃபோன் பார்ப்போம்? எவ்வளோ நேரம் ஃபோன் பார்ப்போம்? நிறைய நேரம். 1 hour கம்மி. எவ்வளோ நேரம் ஃபோன் பார்ப்போம்? கணக்கே இல்லை. கரெக்டா? உங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்களா? வெரி குட் அம்மா. ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு அம்மா. எங்கே அம்மா? வேற இடத்து ஃப்ளோரில் இருக்காங்க. ஓகே, ரொம்ப நல்லது. வெரி குட். ஆனால் ஃபோக்கஸ் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளோ தெரியுமா? 1 minute இல்லை. நம்ம ஏஜ் இப்போ 7 வயசுனா 7 minutes தான் அட்டென்ஷன் ஸ்பேன். ஆனால் வயசான 40 நிமிஷம்னா 40 நிமிஷம் இருக்குமானா கேட்கக்கூடாது. ஒரு மேஜர் ஆகிற வரைக்கும் அந்த 18 வரைக்கும் தான் அந்த கணக்கு. அதுலேயுமே இப்போ மிஸ் ஆகுது. ஒரு கோல்டு ஃபிஷ்ஷோட அட்டென்ஷன் ஸ்பேன் கான்சன்ட்ரேஷன் டைம் எவ்வளோ தெரியுமா? 10 seconds கூட இல்லையா? ஆமாம். ஆனால் இப்போ 2024 இது பேரண்ட்ஸும் கேட்கணும். இப்போ 2024 பண்ண ரிசர்ச் படி கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால, ஸ்க்ரீன் பார்க்கறதுனால குழந்தைங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் கோல்ட் ஃபிஷ்ஷோட அட்டென்ஷன் ஸ்பேனுக்கு வருது. ஸோ தேட் பேட் நவடேஸ் ஆர் அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ். ஏன்னா இப்போ நம்ம டிவியில் ஃபோன்லலாம் என்ன பார்க்குறோம்? கட மியூசிக் வருது, கலர்ஃபுல்லாக இருக்குது, அதில் அப்படியே மார்க் போட்டு சவுண்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சிட் டவுன் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் என்ன ஆகுது? கிளாஸில் ஒரு டீச்சர் போர் அடித்து இங்கிட்டு அங்கிட்டு பேசிட்டு இருந்தால் நம்மளுக்கு கேட்குறதுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதனால நிறைய அந்த மாதிரி மோஷன் ஃபோன்லேயும் டிவிலையும் பார்த்து மித்தது எல்லாமே வாழ்க்கையில் போர் அடிச்சிச்சா? அப்போ ஃபோக்கஸ் என்ன ஆயிடுது? மிஸ் ஆயிடுது. பட் ஃபோக்கஸ் இஸ் அ சூப்பர் பவர்.
நம்ம சொல்கிறாங்கல்ல அவங்க ஆர்ச்சரியில் எவ்வளோ வின் பண்ணிட்டாங்க. ஹலோ ப்ளீஸ் கோ. தேங்க்யூ. ஸோ ஃபோக்கஸ் இல்லை அது இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. பட் நம்ம கொஞ்சம் கேட்ஜெட்டையும் ஸ்க்ரீன் டைமும் கம்மி பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சி உட்காந்தா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பண்ணால் எத்தனையோ இந்த பேர் குட்டி பையன் அபினவ் பிந்த்ராலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்கலாம் எவ்வளவோ பெரிய நேஷ்னல் கோல்டு மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஓகே. அதுக்கப்புறம் என்னது சூப்பர் பவர்? இது வேறு என்னெல்லாம் சூப்பர் பவர் இருக்குது? வெரி குட். கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியமா? வாட் இஸ் கிரியேட்டிவிட்டி? சொல்லலாம். கிரியேட்டிவிட்டினா என்ன? எஸ். If we are making a craft, we can upload it in the Facebook like that and we can try. அதுலேயும் ஃபேஸ்புக் வந்துடுச்சு அப்படி தானே? கிராஃப்டை நான் பண்ணி வச்சுக்க மாட்டேன், ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன். சரி ஓகே. எனிவே அதுலேயும் கிரியேட்டிவிட்டி இருக்குது. வெரி குட். ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஹர். Imagination. இமேஜினேஷன். எஸ், இமேஜினேஷன் எவ்வளோ விவிடாக இருக்கணுன்றதுக்கு. இப்போ வரேன் ஒரு நிமிஷம். இப்போ எவ்வளோ தான் ஏஐ வந்தாலுமே, நிறைய ஏஐ நம்மகிட்ட இருக்குது, எவ்வளோ தான் ஏஐ இருந்தாலுமே 21st செஞ்சுரியில் இந்த ஸ்கில் இருந்தால் நம்ம எப்படியும் தப்பிச்சுக்கலான்ற ஒரு ஸ்கில், முக்கியமான ஸ்கில் வந்து கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி இருந்தால் மட்டும் நம்ம வந்து எந்த ஏஐயும் ஓவர் கம் பண்ணிடலாம். யூ வாண்ட் டு சே சம்திங்? Making something out of our imagination. Wonderful. Shall we give her a huge round of applause? Yes. உனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படி தானே? ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஹாப்பியாக இருந்துக்கோ, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி கீதாஞ்சலி ராவ் 12 இயர்ஸில் ஷீஸ் லெட் கண்டாமினேஷனோட ஸ்ட்ரகிளை பேசி யூஎன்ல யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு வைட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் என்ன அவங்களுக்கு? ஏஜ் என்ன? அப்போ நம்மளாலையும் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? வெரி நைஸ். அதே மாதிரி கரேஜ். இவங்க யாரு? முஸ்லிம் தான், பட் யாரு? ரைட். ஹூ செட் தட்? மலாலா. மலாலா என்ன பண்ணாங்க? she loves going to school. அதனால எல்லா சில்ட்ரனுக்கும் எஜுகேஷன் வேணும்னு நினச்சாங்க. அவங்கள தலையிலேயே சுட்டுட்டாங்க டெரரிஸ்ட்லாம், தெரியுமா? அப்படி இருந்தும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி திரும்ப எந்திரிச்சு குணமாகி நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க சின்ன வயசில். என்ன பிரைஸ்? எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால சின்ன குழந்தைங்களால எல்லாமே முடியும். புக் இருக்கு மேம். ஒன்று இருக்கு. எங்கள் அப்பாட்ட அந்த புக் இருக்கு. ஓ அப்படியா? வெரி குட். உங்கள் அப்பா எங்கே? வரல. சரி, நான் மலாலா புக் இருக்கா? வெரி குட். அதை போய் வாசிங்க, ரொம்ப நல்ல புக் அது. சரியா? கதை சொன்னாங்களா? வெரி குட். நீங்க சொல்லுங்க, இங்க வாங்க. ஓகே, shall we all pay attention? நீ படிக்கிறியா? படிக்கலாம், கண்டிப்பா படிக்கலாம். கம் கம் கம். அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு போனார். அப்போ வந்து அந்த ஸ்கூலில் வந்து யாருமே வந்து சேரல. ஏன்னா அவங்க ஊரில் வந்து டெரரிஸ்ட்லாம் வந்து யாருக்கும் ஸ்கூல் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், 8 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா நாங்கள் உங்களை சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து மலாலா நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கூலுக்கு அவர் பொண்ணையே போக சொன்னார். அப்போ வந்து போகிறப்ப டெரரிஸ்ட்டுக்கு இது தெரிஞ்சு போச்சு. உடனே வந்து மலாலா ஸ்கூலுக்கு போகிறப்ப டெரரிஸ்ட் வந்து அவன் மண்டையிலே சுட்டுட்டாங்க. சுட்டக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டக்கப்புறம் வந்து அவளுக்கு சரியாயிடுச்சு. சரியானக்கப்புறம் வந்து அவங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்தவே இல்லை. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து அவங்க அந்த டெரரிஸ்ட்லலாம் தோக்கடிச்சு அவங்க வந்து ஸ்கூலுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. Now she will get applause in the air. அப்படினா என்ன applause in the air னா? You all put your hands up in the air and clap for her. Applause in the air. Very nice. எத்தனை பேர் இப்படி அப்பா சொல்ற கதையில உட்கார்ந்து கேப்பீங்க? அப்பா போப்பா எனக்கு போர் அடிக்குது நான் போய் ஃபோன் பார்க்கறேன் அப்படினு போயிடுவீங்களா? இல்ல கேப்பீங்களா? கேப்பீங்க. Very good. So very good. Wonderful Kanna. Thank you so much. So அப்ப மலாலாவோட சூப்பர் பவர் என்ன? மலாலாவோட சூப்பர் பவர் என்ன? கரேஜ். கீதாஞ்சலியோட சூப்பர் பவர் என்ன? அபினவ் பிந்த்ராவோட கேக்குற. அப்ப இந்த சின்ன ஆதித்யாவோட சூப்பர் பவர் என்ன?
ஸோ அப்போ நம்மலாம் சூப்பர் ஹீரோ இந்த குவாலிட்டிஸ்லாம் வச்சு ஆயிடலாமா இல்லை முடியாதா? எஸ், வெரி நைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும்? இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டோம், கைண்ட்னஸாக இருக்க போகிறோம், ஹெல்ப் பண்ண போகிறோம், நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு போது நம்மளுக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் வரும்? ஏன்னா அதுதானே முக்கியம், நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா சொல்லிட்டு நான் போயிடலாம் ஜாலியாக இதெல்லாம் பண்ணுங்கன்னு. ஆனால் இது பண்ணும்போது என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் நம்ம பேசினா தானே அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பேசலாமா? அதை பேசலாமா? சில பேருக்கு உன் மேலே வெறுப்பாக இருந்தால் அதை பண்ண விட மாட்டாங்களா? வெரி நைஸ், தட்ஸ் அ குட் ஹேபிட். ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாமா? சேலஞ்சஸ். என்னென்ன சேலஞ்சஸ்? ஆமாம், அது என்ன நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் அன்கைண்ட்னஸ். அன்கைண்ட்னஸ்னா என்ன? அன்பாவே இருக்க மாட்டேங்கிறாங்களா? அதில் என்னெல்லாம் இருக்கு? டீசிங் அதர்ஸ். டீசிங்னா என்ன தெரியுமா? தெரியுமா? நம்ம பண்றோமா? Who is your brother? Who is your brother? That green one. டீஸ் பண்றியா சிஸ்டரை? நோ மேம். புள்ளி யாரெல்லாம் பண்றா? உங்களை யாரும் புள்ளி டீசிங் பண்றாங்களா? எஸ் மேம். அப்ப நீ என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். டீசிங் யூ, பிரதரோ ஃப்ரெண்ட்ஸோ ஸ்கூல்லையோ யார் உங்களை டீஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? நோ. என்ன சொல்லணும்? நோ, டோன்ட் டூ தட். அதுக்காக நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்து அழுவோமா? ஓ இவன் என்ன டீஸ் பண்ணிட்டா. யோ சிஸ்டர் டீசஸ் யூ. ஓ நீ அழுவியா? அப்போ நீ டீஸ் பண்ணுறேன்னு ஒத்துக்கோ. ஒத்துக்கிறியா? ஐயோ ஒத்துக்கிட்டா. இனிமே பண்ணக்கூடாது. சரியா? younger brother teases you. Oh my god. இனிமே டீஸ் பண்ணக்கூடாது. வேற என்னெல்லாம் இருக்கு? டிஸ்ட்ராக்ஷன். ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். எதெல்லாம் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்? too much of screen time. கையில புக் இருந்துட்டே இருக்கும், நம்ம ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டே இருப்போம். கரெக்டா? அப்படியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், ஒரு பக்கம் பார்க்ல போய் விளையாடுற மாதிரி இருப்போம், புக் வேணா கையில தான் இருக்கும். கரெக்டா? இதுல வந்து அம்மா வேற சொல்லுவாங்க, சத்தமா படி சத்தமா படி, காதுல கேட்கல சொல்லுவாங்களா? சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சத்தமா மட்டும் வாசிக்கிறது, எதுவும் மண்டைக்குள்ளேயே போகாது. கரெக்டா? படிக்கிறது நம்மளுக்கு எப்படி படிக்கணுமோ படிக்கணும். அடுத்தவங்களுக்கு கேட்குற மாதிரி படிக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு வேர்டையும் புரிஞ்சு படிச்சாதான் நம்ம மண்டைக்குள்ள ஏறும். ஆமா, ஒவ்வொரு வேர்டையும் புரிஞ்சு படிச்சாதான் மண்டைக்குள்ள ஏறும். வெரி குட். அடுத்து முக்கியமானது என்னது? காப்பி. நம்மளாம் காப்பி பண்ணுவோமா? சரி, டெஸ்ட்டில் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன், உண்மை சொல்லணும். யார் திட்டினா? மதன் திட்டாத. ஓ மதரா? இங்கே பாருங்க, இப்போ காப்பி டெஸ்ட்டில் மட்டும் இல்லை, அசைன்மெண்ட்டில் எத்தனை பேர் காப்பி பண்ணுறா? ஏஐலேருந்து எடுத்து போட்டு பண்ணுறது இல்லையா? ஹோம்ஒர்க் யார் காப்பி பண்ணுறா? அப்போ நம்ம மூளை என்ன ஆகும்? ஒரு வீட்டில் அம்மா ஒரு ஓகே மைக் நவ ஹகுனா ஐஸ் ஆன் மீ. அம்மா வீட்டில் ஒரு பாத்திரம் வாங்குறாங்க, யூஸே பண்ணாமல் சேந்தியில் பரனில் போட்டு வச்சிடுறாங்க. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஷீ இஸ் டேக்கிங் இட் அவுட். எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே என்ன இருக்கும்? அழுக்கு தூசி போக ரஸ்டாக இருக்கும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ரஸ்டிங் ஆகுமா? ஆயிடுச்சா? அப்புறம் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியுமா? ஏன்? அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணாமல் வச்சனால. இதே உங்கள் மூளையை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா என்னாகும்? அதே மாதிரி ரஸ்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு எடுத்து அந்த மூளையை யூஸ் பண்ணும்போது என்னாகும்? வேலையே செய்யாது. அதே மாதிரி தான் இப்போ ஏஐ சூப்பராக இருக்கும். ஆஹா, ஏஐ இப்படி போட்டால் அப்படியே அசைன்மெண்ட் வந்துடும், கொஸ்டின் பேப்பர் வந்துடும், கடகடான்னு எழுதிடலாம். ஆனால் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவன் எழுத சொல்லுவாங்க ஒரு அசைன்மெண்ட். அப்போ என்ன பண்ணுறது? அப்போல்லாம் சிஸ்டம் இருக்கும், அப்படியே கண்டுபிடிச்சிரும். ஏஐ எதுன்னு கண்டுபிடிச்சிருமா? அப்போ நம்ம மூளையை வேலை பார்க்க சொன்னால் மூளை என்ன பண்ணும்? படுத்து தூங்கிட்டு இருக்கும். என்ன பண்ணும்? ஏஐ பண்ண சொல்லிடும். கரெக்டா? அப்போ இப்போவே என்ன பண்ணணும்? மூளையை யூஸ் பண்ணணும். இப்போ சொல்லுங்க மேம். இப்போ நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டரில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு சைட் ஒரே கொஸ்டினை கம்ப்யூட்டர்லேயே சர்ச் பண்ணுறோம்.
பிரெயின்லேயும் இது பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரெயின் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால பிரெயின் எதுவும் வேலை செய்யும். ஆனால் ஏஐ ஃபஸ்ட்டாக சொல்லிடும். அதுதான்டா சொல்கிறேன். இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா பின்னாடி நம்மளுக்கா யூஸ் பண்ணணுன்னு கூட யூஸ் பண்ண முடியாமல் நம்மளுக்கு ஆகிடும். மிஸ், காப்பி அடித்தாலே தப்பு தப்பாக நம்ம எழுதிடுவோம். காப்பி அடித்தாலே தப்பு தப்பாக எழுதிடுவோம். வெரி குட். ஒருத்தன் வந்து ஒரு 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 ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து எழுதிட்டு இருக்கான். அப்போ அவன் கொஸ்டின் பேப்பரில் ஒரு வருது. வந்து ஐயோ வருதேன்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறான். அடித்த உடனே பக்கத்தில் இருந்தவன் இதுதான் இப்படி தான் பண்ணணும் போலன்னு நினச்சிட்டு ஒரு எடுத்து அவன் பேப்பரில் வச்சு அடிக்கிறான். அதுதான் அடிச்சாங்க. அப்படி இப்படி பண்ணவே கூடாது. அவன் தப்பாக எழுதியிருந்தானா இவனும் தப்பாக எழுதிடுவான். அதனால 0 மார்க் தான் வரும் 2 பேருக்கும். வெரி குட், தேங்க்யூ. எஸ் மேம், எங்கள் அம்மா வந்து சமைக்கிறாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா பார்க்காம எழுத சொல்லுவாங்க. எது வேணாலும் கொஸ்டின் ஆன்சர் பாக்ஸில் எழுத சொல்லுவாங்க. அப்போ நான் பார்க்காம எழுதுவேன். அப்போ பாக்ஸில் ஆன்சரை மறைச்சிட்டு கொஸ்டினை பார்த்து ஆன்சரை மறைச்சிட்டு பார்க்காம எழுதுவேன். வெரி குட், ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஹர். வெரி நைஸ். ஸோ அப்படி தான் இருக்கணும். அடுத்து என்னது? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னா என்ன? அதை பற்றி பயப்படக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் பி பிரேவ். ஓகே, இப்போ இந்த டீம் நிறைய பேசிட்டாங்க. இப்போ இந்த டீம் பேச போகிறோம். சரியா? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், நாட் ட்ரைங் பிகாஸ் யூ ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். அப்படி பண்ணுவோமா? எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருக்கணுமா? அப்போ என்ன பண்ணணும்? தப்பு பண்ணதை கரெக்ட் பண்ணி திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி, தப்பு பண்ணதை கரெக்ட் பண்ணி திரும்பியும் பண்ணணும். வெரி நைஸ். நவ் திஸ் டீம் சான்ஸ். நம்ம நிறைய சான்ஸ் கிடைச்சிருச்சு. எஸ், என்ன பண்ணுவோம் நம்ம? மிஸ்டேக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு தடவையும் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்ததோ அதை அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம பண்ண மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. புதுசாக மிஸ்டேக் பண்ணலாம், கரெக்டாக பண்ணலாம், இன்னும் ரியலி பண்ணலாம். பண்ணி இது மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதை பண்ணக்கூடாது. வெரி குட். நான் வந்து மிஸ்டேக் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மெமரியில் வச்சுக்கிட்டு அதுக்காக அதை கரெக்டாக எழுதிருந்தேன். வெரி குட், எக்ஸாக்ட்லி. தட் இஸ் வாட் வி ஷுட் பி டூயிங். அடுத்து என்னது? நெகட்டிவ் செல்ஃப் டாக். இது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? அப்படின்னா என்னது? ஐயோ, இது என்னால் முடியாது, என்னால் எக்ஸாக்ட்லி, என்னால் இது நோ, நவ் இட்ஸ் டைம் ஃபார் தீஸ் 2 teams. நோ, வி நீட் டு வெயிட். ஓகே, நம்மளால் இது பண்ண, ஐயோ இது ரொம்ப கஷ்டம், ஐயோ நாளைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணுமா, எனக்கு பண்ணவே முடியாது, நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுமா, முடியாது அப்படின்னு என்னைய நானே நம்பாமல் இருக்கிறது. Talking negatively about ourselves. Very good. Shall we give a huge round of applause? Very nice. And I only made him sit there because he was chatting with this fellow. That's why I made him sit there. And the last point, the most important point is giving up too soon. அப்படின்னா என்ன? குவிட் பண்ணிடுறோம். நம்மளுக்கு சீக்கிரமாகவே எதுவும் வரல அப்படின்னு நினச்சிப்போ இதை நம்ம ட்ரையே பண்ண வேண்டாம் அப்படி சொல்லி எக்ஸாக்ட்லி அப்படி நம்ம குவிட் பண்ணிடுறோம். அப்படி பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாது. we should never quit. Shall we all do it together? we should never very good, nice. So இதெல்லாம் நம்மளோட challenges for having super power. So இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? overcome பண்ணணும். சரியா? So what habits make you stronger? இந்த ஹேபிட்ஸ்லாம் எப்படி நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும்? இப்போ எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் சேலஞ்சஸ்னு பார்த்தோமா, பட் எதெல்லாம் நம்மளை வந்து இது ஹெல்ப் பண்ணும் இந்த சூப்பர் பவரை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்குன்னு பார்க்கலாமா? Now only work to your eyes and ears, no mouth, okay? Gom says clap. Gom says double clap. Gom says triple clap. Gom says hands up, hands down. Out. எத்தனை பேர் அவுட்டு? ஓகே. கோம் சேஸ் கிளாப். கோம் சேஸ் டபுள் கிளாப். கோம் சேஸ் ட்ரிபிள் கிளாப். கோம் சேஸ் ஸ்டாண்ட் அப். கோம் சேஸ் டர்ன் அரவுண்ட். கோம் சேஸ் ஜம்ப். கோம் சேஸ் டபுள் ஜம்ப். கோம் சேஸ் டிக்கிள் யுவர் ஃப்ரெண்ட். கிச்சு 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 கிச்சு.
Okay, Gom says stop. Gom says hands up. Gom says sit down. Stand. Out. Okay, Gom says sit. Sit down. Move back and sit. Okay. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நிறைய நேரம் கதை கேட்டுகிட்டே இருந்தோமா, அப்போ என்ன ஆயிரும், உங்களுக்குலாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரும். அதனால உங்களை எழுப்பி விட்டு இப்போ ஒரு அப்படியே சியர் பண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி படிக்கும்போது ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நடுவில் எந்திரிச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ஏன்னா உட்காந்தே இருந்தோன்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்காது. சரியா? அதுக்கான பண்ணுற ஆக்டிவிட்டி தான் ஃபிசிக்கல் சேஞ்ச். எஸ் எஸ், கோ ட்ரிங்க் யூர் வாட்டர். ஓகே, குவிக், வி ஹேவ் வெரி லெஸ் டைம். ஐஸ் ஆன் மீ. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இவ்வளோ நேரம் தூங்கணும். எவ்வளோ நேரம் தூங்கணும்? ஆமாம், அதாவது நம்ம ஏஜஸ் 6 to 12 இருந்தோம் அப்படின்னா, நம்ம 6 to 12 இருக்கோமா? எத்தனை பேர் 6 to 12 இருக்கா? 12 இயர்ஸ்க்குள்ளே யாரெல்லாம் இருக்கா? நீங்கள்லாம் 9 to 12 hours தூங்கணும். அப்படின்னா முடியுமா? 12 hours தூங்க முடியாது, அட்லீஸ்ட் 8 to 9 hours தூங்கணும். அப்போ நைட் எத்தனை மணிக்கு படுக்கணும்? காலையில் அப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? சரி, ஒருத்தர் முன்ன பின்ன படிப்பீங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கணும். இல்லைன்னா ஸ்கூலில் போய் என்ன ஆகும்? தூங்கி வலிவோம். கரெக்ட். டீன்ஸ் வந்து 8 to 10 hours ஆகுது தூங்கணும். செகண்ட் என்னது? மூவ் யோர் பாடி. 60 minutes ஆஃப் பிளே அ டே. டெய்லி ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஓடி ஆடி விளையாடணுன்னா வீடியோ கேம்ஸ் இல்லை, ஃபோன் கேம்ஸ் இல்லை, ஃப்ரீ ஃபயர் இல்லை, ரோப்ளாக்ஸ் இல்லை. நான் சொல்கிறது ப்ராப்பராக. ரோப்ளாக்ஸ் விளையாடுறியா? வெளியே தான் எப்பயுமே விளையாடுவியா? சூப்பர். வெளியவே விளையாட மாட்டியா? ஐயோ, ஏன் விளையாட மாட்டேன்? வெளியே கண்டிப்பாக விளையாடணும். மினிமம் ½ an hour, மேக்ஸிமம் 1 hour விளையாடணும். சரியா? டெய்லி விளையாடுவியா? வெரி குட். விளையாடுறவங்களுக்கெல்லாம் கிளாப் பண்ணலாமா? நீ விளையாடுவியா? வெரி குட். ஓகே, சூப்பர். கொஞ்ச நேரம் தான் விளையாடுவோம். ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் சன் அண்ட் ஃப்ரெஷ் ஏர் வேணும். மார்னிங் கொஞ்சம் வெளியே போய் நிற்கலாம், வெயில் படலாம். வெயிலே படாமல் வாழ்ந்து என்ன ஆயிரும்? விட்டமின் டியே இருக்காது உள்ளுக்குள்ளே. எப்போ போனாலும் ஐயோ வேர்க்குது ஏசிக்குள்ளே போகணுன்னு போனால் வெயிலே நம்ம பேல படாது. அதுக்கப்புறம் வாட் இஸ் இட் கண்ணா? ஆமாம், கரெக்ட். அது மாதிரி சன் எக்ஸ்போஷர் இருக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம் பிரெயின் ஃபியூவல். பிரெயினுக்கு சரி, ஓகே, எல்லாரும் காரில் கிளம்புறோம், எங்கேயோ வெளியில் போகிறோம். சரியா? ரஜினி படம் கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்கும். உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போனாங்களா? நல்லது, கூட்டிகிட்டு போகாதீங்க, சந்தோஷம். ஏதோ ஒரு படத்துக்கு போகிறீங்க, இல்லை பார்க்குக்கு போகிறீங்க. சரியா? காரில் எல்லாம் ஏறியாச்சு, பார்க்குக்கு போகிறோம். வண்டியில் பெட்ரோல் இல்லை. நேராக போயிடலாமா பார்க்குக்கு, இல்லை பெட்ரோல் போட்டு தான் போகணுமா? இல்லை, முக்கியமான வேலை, பார்க்கு போயே ஆகணும், பெட்ரோல் வேணாம். அப்புறம் எப்படி போகும்? அப்புறம் எப்படி? அப்போ உங்கள் மூளை வேலை பார்க்கணும், உடம்புக்குள்ளே என்ன போகணும்? அது என்ன ஃபியூவல்னா என்ன? சாப்பாடு, ஃபுட். வாட் இஸ் இட்? ஃபுட். அந்த ஃபுட் என்னவா இருக்கணும்? மேகி, பாஸ்தா, பர்கர், பீட்சா. அப்போ என்ன? நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற ஹோட்டல் ஃபுட்டு. வெரி குட், வெரி குட். சிட் டவுன். ஹக்கோனா. தேங்க்யூ. வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற எதுனாலும் ஓகே. இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ பேலன்ஸ்டு மீலாக இருக்கணும். காயும் பழமும் நிறையா சாப்பிடணும். கலர்ஸ் நிறையா இருக்கணும். கலர்ஸ்னால் போட்டு சாக்லேட்டாக கலர்ஃபுல்லாக வைக்கக்கூடாது. சரியா? இப்போ க்ரீன் கலர் காய், எல்லோ கலர் காய், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கலர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா மீலும் இருக்கணும். அதில் சாப்பிடலாமா? இல்லை மேகி தான் சாப்பிடுவோமா? அப்படி தான் சாப்பிட்டா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, பிரெயின் ராட் ஆகிடும். நான் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ணணும்? புக்கு, அதாவது உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் தவிர்த்து, இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் தவிர்த்து ஏதாவது ஒரு புக்கை எவ்வளோ டைம் ரீட் பண்ணணும்? ஹவு மச் டைம்? 15 to 20 minutes ரீட் பண்ணால் பெரிய விஷயம், போதும். சரியா? கிரியேட் சம்திங் நியூ. ட்ரா பண்ணுறது, பில்டிங் பிளாக்ஸில் பில்டு பண்ணுறதுன்றத ஹேண்ட் மோட்டார் ஸ்கில். அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும்.
கைண்ட்னஸ் குவெஸ்ட். நம்மளாம் தேடி யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாமான்னு குட்டியா அப்பார்ட்மெண்ட்டில் யாருக்காவது லிஃப்ட் அமுக்க தெரியாது, கீழே போக தெரியாது, இது பண்ண தெரியாது, இல்லை கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுக்குறேன், எதுனாலும் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக மைண்டை ஒரு 2 minutes ஆகுது 5 minutes ஆகுது காமாக வச்சுக்கணும். வச்சுக்க முடியுமா? முடியாதா? எஸ், யூ கேன் ட்ரிங்க் சம் வாட்டர். ஸோ குவிக்காக நம்ம எல்லாம் சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்லீப் ஆன் டைம். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஸ்லீப் ஆன் டைம், wake up on time, move your body and play, take fresh air and sunlight, fuel your brain with healthy food, 15 minutes reading time daily, create something new every day, kindness, quest and help others, keep your mind calm. Very nice. Give yourselves a huge round of applause. Very nice. We should do absolutely. சரி, இப்போ முக்கியமான விஷயம், இதோட நம்ம இன்னொரு 5 minutesல முடிக்க போகிறோம். எல்லாம் கவனமாக இருக்குமா? இப்போ நான் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறேன், சரியா? இதே நீங்கள் படத்துக்கு தேட்டருக்குலாம் போவீங்களா? அங்கேயும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படம் பார்ப்பீங்க. இப்போ இங்கே வந்து இதை பார்த்துட்டு போனதுக்கும் படம் பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம்? அங்கேயும் நிறைய கற்றுக்கிறோமே, படம்லாம் பார்க்குறோம், அழுகிறோம், சிரிக்கிறோம். அது என்டர்டெயின்மெண்ட். ட்ரைனிங்கும் என்ன ஆகிடும் அப்படின்னா இன்டெலெக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் ஆயிரும். நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டதை வெளியே போய் செய்யலைன்னா இது ஒரு மூவி பார்த்தது சமம், இது வேஸ்ட் ஆஃப் டைம். பட் இங்கே இருக்கிறத நம்ம லேர்ன் பண்ணதை திரும்ப போய் ஆக்ஷனில் நாளையிலேருந்து இன்னையிலேருந்து நம்ம இதை ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு பேர் ட்ரைனிங், இன்டெலெக்சுவல் ட்ரைனிங். அப்படி இல்லைன்னா இட் பிகம்ஸ் another மூவி என்டர்டெயின்மெண்ட். பாவம், எவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த சண்டே ஒரு நாள் தான் லீவு, அதையும் விட்டு உங்களுக்காக இங்கே வந்து பாரு எப்படி உட்காந்துருக்காங்க. திரும்பி பாருங்க. ஸோ தேங்க்யூ சொல்லுங்க. பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ மம்மி டாடி. அப்போ இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலேனா. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? சரி, ஒரு இது யார் சொல்றா? ஆல்ரெடி பேச. வெயிட் பண்ணு. நோ வெயிட். யார் சொல்றா? இந்த பையன் சொல்லவே இல்லை வரைக்கும். Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more bitter butter to make the bitter butter bitter. ஓகே, சேலஞ்ச். பெட்டி, நான் சொல்ற மாதிரி ஃபாஸ்டா சொல்லணும். ரெடியா? என் கூட சேலஞ்ச் யார் வரா? ஓகே, Hakuna, sit down first. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more butter to make the bitter butter better butter. சொல்லலாமா? Practice. I'll give you time. Practice. Parentsum participate பண்ணலாம் if you're interested. One more minute to practice. Only this. Ready? Parents ready-யா? இப்போ பேரண்ட்ஸ்க்கும் சேலஞ்ச். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெடியா? வெரி நைஸ். நீங்களும் ரெடியா? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து கூட சொல்லலாம், பட் ஃபாஸ்ட்டாக சொல்லணும். Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more butter to make the bitter butter better butter. இந்த ஸ்பீடில் சொல்லணும். பார்த்து சொல்லலாம். ஆனால் பார்த்து சொல்லலாம்.
This is very hard. Not very hard. Pencil yardu. Ready? Okay, let's start. Eyes on me. Thank you. Who will start? Betty bought some butter. The butter was bitter, but the butter was bitter. Betty brought some more butter to make bitter butter better. Very good. Thank you. Betty bought some butter. That butter was bitter. Betty bought some more butter to make the bitter butter. Thank you. Thank you. Round of applause. Betty bought some. Team will get 3 chances. Sit with your team. Sit with your team. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more better butter to make the bitter butter better butter. Very good. நீங்க நிறைய சொல்லிருக்கீங்களே. சொல்லாதவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அதுக்கு அப்புறம் கொடுக்கிறேன். Betty bought some butter. The butter was bitter. Betty bought some butter. The butter was bitter. Betty brought some more butter to make the better. Very good. Thank you. We'll give chance to someone who is not spoken. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more better butter to make the bitter butter better butter. Yeah. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more better butter to make the bitter butter better butter. Very good. Thank you. Here? Yes. பேசாதவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இது வரைக்கும். சரியா? Very good. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more butter to make the bitter butter better butter. Very good. நிறைய சான்ஸ் வாங்கிட்டோம். Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more butter to make the bitter butter better. Very good. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more butter to make the bitter butter better. Very good. Round of applause. Next team, this team. பேசாதவங்க சரி ஓகே. Betty bought some butter. The butter was bitter. But some more butter to make the bitter butter better butter. Oh, very nice. Okay. Who else want to say here? Very good. Betty brought some butter. The butter was bitter. Betty brought some more butter to make the bitter butter Betty butter. Very good. Anybody else? You want to say, madam? பார்க்காம சொல்லணும் நீங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்க. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more butter to make the bitter butter better butter. Once again. பார்க்காம. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more butter to make the bitter butter better butter. வீட்லயே practice. Anybody else? Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more better butter to make the bitter butter better. Very good. Very nice. Thank you. நீ கை இறக்க மாட்டல்ல பரவாயில்ல இந்தா. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more better butter to make the bitter butter better butter. Very good. Round of applause. So idla நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு parents anybody is interested? Very good. Please, I'm coming. யாரோட பேரண்ட் உங்க? Your parent பார் நீ பேசவே மாட்டேங்கற உங்க அப்பா அம்மா இவ்ளோ பேசுறாங்க பார். Please, thank you. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more better butter to make the bitter butter better butter. Wow! Amazing. Applause in the air. Awesome. Thank you. Anybody else? Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more better butter to make the bitter butter better butter. Very nice.
யாரோட பேரண்ட் அவங்க? வெரி நைஸ், வெரி குட். இந்த பாப்பா. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more better butter to make the bitter butter better bitter. நீங்க ஹலோ butter சொல்லுங்க. Anybody want that? Yes, ma'am. Betty bought some butter. The butter was bitter. So Betty bought some better butter to make the bitter butter better butter. அவங்க குழந்தை யாரு? அதான் நீ நல்லா அப்பதான் பேசுற. Betty bought some butter. The butter was bitter. Betty bought that some more butter to make the bitter butter better butter. Very good. Who's your child? Oh, very nice, very nice. Anybody else? Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more better butter to make the bitter butter better butter. Very nice. Thank you, thank you. Yes. Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more butter to make the bitter butter better butter. Thank you. Anybody else? Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more better butter to make the bitter butter better butter. So Betty bought some butter. The butter was bitter. Betty bought some more butter to make the bitter butter better butter. Very good, all of you. Special applause in the air for all the parents. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு 5 minutes முன்னாடி இது எல்லாரும் ஐயோ என்னால் சொல்ல முடியாதுன்னு நினச்சோம். பட் 5 minutesக்கு அப்புறம் எல்லாருமே சொல்கிறோமா? எப்படி? எக்ஸாக்ட்லி, ரெண்டே விஷயம் தான். ஃபோக்கஸ், ப்ராக்டிஸ். ஃபோக்கஸ், ப்ராக்டிஸ். கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். கான்ஃபிடன்ஸ்லாம் உள்ளே தூங்கிட்டு இருக்கு, எந்திரிக்கிறதுலாம் சும்மா கதை. ரெண்டே விஷயம் தான். ஃபோக்கஸ், ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். பர்ஃபெக்ட் வந்து யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ பர்சன் பெர்மனெண்ட். இது நம்ம மைண்டில் எப்போ கேட்டாலும் ஞாபகம் வரும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ பர்சன் பெர்மனெண்ட். ஸோ ஃபோக்கஸ் அண்ட் ஹகுனா. What are the two things? Once again. இப்போ இங்கே ஃபோன்ஸ் இல்லை, வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை, நம்மளும் இது ஜெயிக்கணும்னு பண்ணுறதுனால பண்ணுறோம். இதே வீட்டிலனா பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இது யார் கையில் இருக்கு? அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கையில். கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க. இந்த டைமில் படிக்கணும், இந்த டைமில் ஃபோன் பார்க்கணும், இல்லை இந்த வீக்கே கிடையாது, சண்டே மட்டும் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டீல் பேசி ஃபோக்கஸையும் ப்ராக்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ அது கிடைக்கல இது கிடைக்கலன்ற யோசனையில் 2 மணி நேரம் போராடுறோம். ஒரு லெசனை கூட படிக்க முடியல. ஆனால் ஒரு 15 minutesல நம்ம ஈஸியாக படிக்கலாங்கிறது தான் கான்செப்ட். அதுக்கு நம்ம ரெடியா? படிக்க ரெடியா? வெரி குட். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங் கிரவுண்ட் முக்கியம். நம்ம எந்த ஒரு விஷயத்தினாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 3 day ட்ரை பண்ணணும். ஒரு ஸ்கெடியூலோ புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா 9 daysக்கு அது கஷ்டமாக இருக்கும். 21 daysக்கு இழுத்து கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? ஈஸியாக வந்துடும். 90 daysல அது பக்கா ஹேபிட்டாக மாறிடும். என்ன மாறிடும்? ஹேபிட்டாக மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் நம்மளோட கேரக்டர் ஆகிடும். அது என்ன ஆகிடும்? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், கஷ்டமாக இருக்கும், மிஸ் ஆகி போகும். ஒரு 21 days அப்புறம் 90 days சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா அது நம்மளோட ஹேபிட்டாக மாறிடும். ஹேபிட் என்ன ஆகிடும்? கேரக்டராக மாறிடும். ட்ரை பண்ணலாமா? ஓகே, ஸோ ஒரு குவிக் கொஸ்டின். இது என்ன? எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? How many of you been to Kerala? கேரளா யாரெல்லாம் போயிருக்கா? கேரளா யாரெல்லாம் படத்தில் பார்த்துருக்கா? போயிருக்கியா? வெரி குட். இது என்னது? எலிஃபென்ட்ஸ் பார்த்துருக்குமா? ஆனால் இந்த எலிஃபெண்ட் காலில் கட்டு போட்டிருக்கும் போது அங்கே சாப்பாடு இருந்துச்சு. அதை எடுத்தே போய் சாப்பிடலாம். சின்ன கயிறு, அந்த கயிறு அறுத்துட்டு போய் அதை சாப்பிடலாம். பயங்கர பசியில் இருக்குது. ஆனால் அதோட மாஸ்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சான் பசியில். அங்கே பக்கத்தில் இருக்க சாப்பாடை போய் சாப்பிடாம. ஏன்? ஹேபிட் ஆயிடுச்சு.
அந்த எலிஃபண்ட் சின்ன பிள்ளையில இருக்கும்போதேவும் ஒரு காலில் சங்கிலி வச்சு அங்கங்கே துளிக்கிட்டு இருக்கும். அப்போது சின்ன பிள்ளைலேருந்து அந்த சங்கிலி கட்டிட்டு அதால் போக முடியாதுங்கிற நினச்சிக்குவோம். எப்போயுமே எலிஃபண்ட் வச்சுருக்கவங்கலாம் ஒரு நூல் த்ரெட் மாதிரி வச்சுக்குவாங்க. எங்கேயாச்சும் போயிட்டு காலில் சின்ன நூல் கட்டி விட்டால் கூட அது அங்கேயே நிற்கணும். ஏன்னா அந்த காலில் கட்டி இருந்துச்சு அது செட் ஆயிரும். நம்மளால் காலில் ஏதாச்சும் கட்டி இருந்துச்சுன்னா போக முடியாதுங்கிறது. அப்படியே இந்த இது பக்கத்துலேயே இருந்தாலும் தான் மாஸ்டர் வந்து கயிறை கட்டினா தான் நம்மளால் போக முடியுங்கிறதுக்கு. வெரி குட், ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அதாவது எலிஃபென்ட் சின்னதாக இருக்கும்போது அது காலில் ஒரு கயிறு கட்டி போட்டுருவாங்க. அதால் அப்போ ட்ரை பண்ணி அந்த செயின் எடுக்க பார்க்கும். சின்ன யானைக்கு முடியுமா? அது முடியாது. அதனால் ட்ரை பண்ணி ஓகே இது நம்மளால் அத்துறவே முடியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அதை அப்படியே வெயிட் பண்ணும் மாஸ்டர் வந்து அவுக்குற வரைக்கும். ஆனால் இது இவ்வளோ பெருசானதுக்கப்புறமும் அது என்ன நினச்சிக்கிச்சு? அப்படியே இருக்கும் நம்மளால. ஆனால் அது என்ன, இப்போ அது லைட் அப்படி காலை இழுத்தாலே என்ன ஆகிடும்? வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸாக்ட்லி இதுக்கு பேர் தான் லிமிட்டிங் பிலீஃப். என்னது? நம்மளே இவ்வளோதான் முடியும் நம்ம வச்சுக்கிறோம். ஓகே 60 மார்க்ஸ் தான் வாங்குறோன்னா ஓகே நம்மளால 60 தான் வாங்க முடியும் போலன்னு வாழ்க்கை முழுக்க வாங்குறது. பட் அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எஃபர்ட் போட்டால் என்ன பண்ணலாம்? வாங்கலாம். ஆனால் என்ன போட மாட்டோம்? எஃபர்ட் போட மாட்டோமா? இனிமே போடலாமா? வெரி நைஸ். ஸோ அப்போ எலிஃபென்ட் மாதிரி இப்படி புத்தி இல்லாமல் நம்ம இனிமே எஃபர்ட் போட்டு we should come out of our self-limiting belief. பண்ணலாமா? அப்ப யானையால முடியல, நம்மளால முடியுமா இல்லையா? ஹியூமன் பீயிங்ஸ் ஆல. Shall we do it? Shall we do it? Wonderful. So what did you learn from this session? Focus, kindness, helping, creativity, practice, courage. Thank you. We are also superheroes. Yes. So superhero na பறக்கணும்லாம் கிடையாது. இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தாலே நம்மலாம் give your power pose superhero. Okay, thank you. கிரேட் அப்ளாஸ் கொடுத்து எல்லாரும் கைத்தணும் மேம். தேங்க்யூ மேம். எங்களுடைய அழைப்பை ஏற்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தால் கூட நாங்கள் அழைப்பை எடுத்து ஒரு சிம்பிளாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியை கலைஞர் லைப்ரரிக்கு வந்து சிறப்பாக செய்து கொடுத்ததுக்கு உங்களின் சார்பாகவும் குழந்தைகளின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ மேம். மேலும் இந்த நிகழ்விற்கு திரளாக கலந்துள்ள குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஒப்புதல் வாங்கிய பொது நூலக இயக்குனர், துணை முதன்மை நூலகம் மற்றும் தகவல் அலுவலர்களுக்கும் உங்களின் சார்பாக குழந்தைகளின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் வந்து இன்செக்ட்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற பற்றி ப்ரொஃபஸர் ராஜமாணிக்கம் வந்து நடத்த போகிறாங்க. எல்லோரும் கலந்துக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம்.